இன்றைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இத்தனை நாள் தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு குறித்து தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல போய் இது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது, இதுல பாத்தீங்கன்னா இவருடைய மகன் சம்பந்தப்பட்டிருந்தார் அப்படின்னு ஒரு திமுகவுடைய அறிக்கை மாதிரி அவர் அறிக்கையை வெளியிடணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் சென்னை மாநகர துணை மேயர் மகேஷ் மற்றும் மா சுப்பிரமணியனோட இருக்கிற ஒரு ஸ்டில் இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே அந்த பகுதியை சேர்ந்தவர்கள்ங்கிற அடிப்படையில அந்த சாரி இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் தாங்கிற மாதிரியான அனுமானங்களும் கேசியங்களும் இன்னமும் பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல இருக்கிறத பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு இருந்தால் நிச்சயமா எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்பாங்க, தாவேக்காவும் கேட்கத்தானே செய்வாங்க. அதை வச்சு திமுகனா கேள்வி கேட்கிறாரு, அதிமுகனா கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற நடிகர்கள் இந்த உயரத்தை எட்டுவதற்கே பல வருடங்கள் ஆகும். ஸோ அப்பேற்பட்ட இடத்துல இருக்கிற விஜய் ஜனநாயகன் தான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு அறிவித்ததே அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி தான். இவர் என்னதான் ஒரு கட்சியின் தலைவராக இருந்தாலும் ஒரு நடிகராக இவரை திரையில் பார்க்க முடியலங்கிறது அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு இழப்பா தான் நினைக்கிறாங்க. அதனால ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து விஜய் மீண்டும் நடிப்பை தொடர மாட்டாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எண்ணமும் எல்லார்கிட்டையுமே இருக்கு. இப்ப லோகேஷ் கனகராஜ் பேட்டிக்கு அப்புறம் இது இன்னும் பெரிய அளவுல அது வெளிப்படுறதை நம்ம பார்க்கணும். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அதோட தீர்ப்பு நேற்று வெளியானது. கிட்டத்தட்ட 9 பேருக்குமே சாகும் வரை ஆயுள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறிப்பா இது 2019 அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. அதிமுக இருக்க முக்கியமான தலைவர்கள்லாம் இந்த வழக்கை மூடி மறைக்க பார்த்தாங்க அப்படிங்கிறதா விமர்சனம் இருந்தது. இந்த தீர்ப்பு வந்தவுடனே தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு அறிக்கை வெளியானது. அந்த அறிக்கையில தீர்ப்பை வரவேற்றிருந்தாங்க. ஆனா எங்கேயுமே அதிமுகங்கிற பேரை குறிப்பிடவே இல்லை. ஏன்னா அதிமுகவோட உறுப்பினர் ஒருத்தருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் அதிமுக தாவேக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் விஜய் அவர்கள் அதிமுக பேரை குறிப்பிடல அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு டாக் வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இல்ல, இதை அவ்வளவு நுணுக்கமாகவும் அவ்வளவு உள்நோக்கத்தோடும் அந்த அறிக்கையை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணலை. என்னன்னா, இன்றைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இத்தனை நாள் தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு குறித்து தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல போய் இது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது, இதுல பாத்தீங்கன்னா இவருடைய மகன் சம்பந்தப்பட்டிருந்தார் அப்படின்னு ஒரு திமுகவுடைய அறிக்கை மாதிரி அவர் அறிக்கையை வெளியிடணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப திமுகவுடைய அறிக்கை, திமுக பிரமுகர்களுடைய பேச்செல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வழக்குல பாத்தீங்கன்னா அதிமுக உள்ள கொண்டாந்து சொருகிற ஒரு முயற்சி அது உள்ளார இருக்கும். அது அவசியம் இல்லை. ஒரு வழக்கு அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு 10 நாட்கள் இந்த வழக்கே பதியாம இதை இழுத்தடிச்சுட்டு தானே இருந்தாங்க. அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆமா, அதெல்லாம் இருந்தது. என்ன காரணம், பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனுக்கு அதுல ஒரு தொடர்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்தது. அப்புறம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு பதவியில் இருப்பவருக்கு அதில் ஒரு தொடர்பு இருக்கு, அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இது எல்லாமே நடந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு குற்றச் செயலில் அரசியல் ரீதியாக யாரும் சம்மந்தப்பட்டிருந்தா அவங்க மேலே கை வைப்பதற்கு காவல்துறை தயங்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு மேலிடத்தின் அழுத்தம் காரணமாகவோ அல்லது இவங்க மேலே கை வச்சிட்டோம்னா நம்மளை எங்கேயாவது தூக்கி அடிச்சிருவாங்கிற பயம் காரணமாகவோ அப்படி ஒரு நிலைமை எல்லாத்துலேயும் இருக்கும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் அதை எடுத்துட்டு போனதால் வேற வழி இல்லாமல் இவர்கள் நியாயமான நேர்மையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. அதனால இன்றைக்கு நீங்க அந்த பழைய கதைகளை திமுகக்கு வேணா அப்படி ஒரு தேவை இருக்கலாம், அது தாவேக்காக்கு இல்லை. அதனால இதை வச்சுட்டு ஐயோ மீண்டும் அதிமுக தாவேக்கா கூட்டணி வரப்போகுது அதனால தான் இப்படியெல்லாம் இருக்காருன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அதே நேரம் தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா நீங்க சொன்னது மாதிரி ஒருவேளை திமுக ஆட்சியில திமுக உறுப்பினர் யாராவது இந்த மாதிரி தண்டனை பெற்றிருந்தாருன்னா விஜய் அவர்கள் கண்டிப்பா பேசியிருப்பார் இல்லையா? அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதாவது திமுக இன்றைக்கு ஆளுங்கட்சி. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தா எல்லாருமே பேசுவாங்க, விஜயும் பேசுவார். ஒன்றும் இல்லை, இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அதுல ஒரு யாரோ ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்காரு, யார் அந்த சார் அப்படிங்கிறது ஒரு முக்கிய கேள்வியா இருந்தது. இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, அந்த குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் சென்னை மாநகர துணை மேயர் மகேஷ் மற்றும் மா சுப்பிரமணியனோட இருக்கிற ஒரு ஸ்டில் இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே அந்த பகுதியை சேர்ந்தவர்கள்ங்கிற அடிப்படையில அந்த சாரி இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் தாங்கிற மாதிரியான அனுமானங்களும் கேசியங்களும்
இன்னமும் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு இருந்தால் நிச்சயமா எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்பாங்க, தாவேக்காவும் கேட்கத்தானே செய்வாங்க. அதை வச்சு திமுகனா கேள்வி கேட்கிறாரு, அதிமுகனா கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அதிமுக இப்போது ஆளுங்கட்சியாக இருந்திருந்தால் விஜயினுடைய பாய்ச்சல் வந்து அதிமுக மீது இருந்திருக்கும். அதுதான் ரொம்ப இயல்பானது. ஏன்னா இந்த அறிக்கை வந்த உடனே பாத்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜய் வந்து எங்க கூட்டணிக்கு வரணும், ஜெயிக்கணும்னா ஜெயிக்கிற அணியில இருக்கணும்னா நீங்க எங்க அணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா வந்து அவர் பேசுறாரு இல்லையா? சோ அதை வச்சு ரிலேட் பண்ணி பேசுறாங்க. இல்ல அது எல்லாரும் பேசத்தானே செய்வாங்க. என்னன்னா இந்த முறை திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றணும்னா விஜயினுடைய தயவு இல்லாமல் நடக்காதுங்கிற யதார்த்தத்தை எல்லா கட்சிகளுமே புரிஞ்சு வச்சிருக்காங்க, பாஜக உட்பட. நீ நயினார் நாகேந்திரனே பாத்தீங்கன்னா அப்படி ஒரு விடுகதை மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, விஜய் வருவாரு அப்படின்னு. என்ன காரணம், அவங்களுக்கு அப்படி ஒரு விருப்பமும் ஆசையும் இருக்கு. ஆனா விஜய் வரமாட்டாருங்கிறது வேற விஷயம். அதிமுகவும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதை தான் பல்வேறு வார்த்தைகள்ல அவங்க வெளிப்படுத்துறாங்க. எந்த கூட்டணி ஜெயிக்கணும்னாலும் விஜயோட ஆதரவு தேவைன்னு சொன்னீங்க. ஆனா விஜய் அவர்களுமே வந்து தனித்து நின்னா அவரால் வந்து ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும் இல்லையா? ஆனா தனித்து அப்படிங்கிறது அவர் எப்படி முடிவு எடுத்தாரு நினைக்கிறீங்க? அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு நடிகராக நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு. அப்ப அதெல்லாம் ஓட்டாக மாறும்னு அவர் நம்புறாரு. அந்த நம்பிக்கையில தான் அவர் தாவேகாங்கிற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இருக்காரு. அவருடைய நம்பிக்கைக்கு வலு சேர்க்கிற மாதிரி அவருடைய முதல் அரசியல் மாநாடா இருக்கட்டும், இப்ப கோயம்புத்தூர் மதுரைக்கு போகும்போது அவர் திரண்ட கூட்டமா இருக்கட்டும், அவருக்கு அந்த நம்பிக்கையை வந்து இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. அதனால நம்ம தனிச்சு நிக்கலாம் அப்படிங்கிற மனநிலை வந்து விஜய்க்கு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு நீங்க பார்த்திருப்பீங்க. விஜய்க்கு வந்து எவ்வளவு செல்வாக்கு இருக்கு, அவருடைய கட்சி எத்தனை இடங்களை வெல்லும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் பார்த்தா அந்த அடிப்படையில் திமுகவை விட தாவேகாவுக்கு தான் கூடுதல் இடம் கிடைக்கும், வாக்கு சதவீதம் கிடைக்குங்கிறதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய்க்கு வந்து நாம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமா தானே இருக்கும். அந்த கருத்து கணிப்பு நீங்க நம்புறீங்களா? திமுகவோட தாவேகா தனித்து நின்னா அதிகமான சீட்டு கிடைக்கும்? இல்ல, அதுக்கான வாய்ப்பு கம்மியா தான் நான் நினைக்கிறேன். பட் எந்த அடிப்படையில அப்படி ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துச்சுங்கிறது நமக்கு தெரியல. பட் அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய்க்கு நிச்சயமாக இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கறத நான் ரொம்ப உறுதியா நம்புறேன். இப்போ விஜய் வந்து உங்களோட பர்சனல் ஒப்பீனியனா விஜய் அதிமுகவோட கூட்டணி சேர்றது நல்லது நினைக்கிறீங்களா, இல்ல தனித்து நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, என்னுடைய ஒப்பீனியன் என்பதை தாண்டி விஜய்க்கு எது நல்லது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக விஜய் 2026 தேர்தலில் தனித்து நின்றால் நீங்கள் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவருக்கு வெற்றி கிடைக்காது. இதுதான் நான் புரிந்து கொண்ட யதார்த்தம். அப்போ விஜய்க்கு வந்து ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்னா இன்றைய சூழ்நிலையில் அவர் அதிமுக கூட்டணியோடு இணைந்தால், அதாவது சில நிபந்தனைகளின் அடிப்படையில் ஒரு துணை முதலமைச்சர் பதவி, இவ்வளவு சீட் அப்படிங்கிற அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு அவர் நின்னார்னா அடுத்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒரு துணை முதல்வரா நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்க முடியும். 2031 வந்து அவர் தனித்து நின்றே வந்து முதல்வராவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. இன்னைக்கு பவன் கல்யாண் எப்படி சந்திரபாபு நாயுடோட ஒட்டி கொண்டிருக்கிறாரு, அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா தான் அது. பட் ஆனா இன்னைக்கு பாஜக வந்து அதிமுகவோட போனதால் இந்த கணக்குகளுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. அப்போ ஒன்று அவர் தனித்து தான் நிற்கணும், அல்லது நாம் தமிழரோட போகணுங்கிற 2 ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்கு. இந்த நாம் தமிழரோட போவதை விட தனித்து நிற்பது ஒரு பெட்டரான யோசனையா எனக்கு தோணுது. சுற்றுப்பயணம் விரைவில் தொடங்க போற, தமிழ்நாடு முழுவதும் போக போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது. அது என்னைக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாரு? இல்ல, அவருடைய ஜனநாயகன் படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா இன்னும் 2 நாள்ல முடியும். அதுக்கப்புறம் விஜய்க்கு நடிகர் விஜய் வந்து அதுல இருந்து ரிலீவ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் முழுக்க தாவேகா தலைவர் தான். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய பயணத்திட்டங்களை அவங்க முடிவு பண்ணுவாங்க. பட் என்ன இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜூன் மாதத்திலிருந்து அவருடைய பயணம் தொடங்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நடிகர் விஜயோட பயணம் முடியுதுன்னு சொல்றீங்க. ஆனா சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் கொடுத்த இன்டர்வியூல வந்து லியோ 2 எடுக்க போறேன், மாஸ்டர் 2 எடுக்க போறேன்லாம் சொல்றாரு இல்லையா? ஸோ இதை ரசிகர்கள்லாம் இப்பயே வந்து போஸ்டர்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மாஸ்டர் 2 போஸ்டர், ஃபேன்மேட் போஸ்டர், லியோ 2 போஸ்டர்லாம் இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா ரசிகர்கள்? இல்ல, நிச்சயம் அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா விஜய் இருக்கிற உயரம்ங்கிறது மிகப்பெரிய உயரம். இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு இருக்கிற நடிகர்கள் இந்த உயரத்தை எட்டுவதற்கே பல வருடங்கள் ஆகும். ஸோ அப்பேற்பட்ட இடத்தில் இருக்கிற விஜய் வந்து ஜனநாயகன் தான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு அறிவித்ததே அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி தான். இவர் என்னதான் வந்து ஒரு கட்சியின் தலைவராக இருந்தாலும் ஒரு நடிகராக இவரை திரையில் பார்க்க முடியலங்கிறது அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு இழப்பாக தான் நினைக்கிறாங்க. அதனால ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து விஜய் வந்து மீண்டும் வந்து நடிப்பை தொடர மாட்டாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எண்ணமும் எல்லார்கிட்டையுமே இருக்கு. இப்போ லோகேஷ் கனகராஜுடைய பேட்டிக்கு அப்புறம் இது வந்து இன்னும் பெரிய அளவில் அது வெளிப்படுறதை நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரிந்து 2026 தேர்தலில் விஜய் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காத பட்சத்தில் கண்டிப்பாக அவர் மீண்டும் நடிகராக தொடர்வார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அது சரியான முடிவாகவும் இருக்கும். என்னன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் தன்னுடைய அரசியலுக்கு வந்து அவருடைய சினிமாவை பயன்படுத்தவே இல்லை.
கடைசியாக வந்த கோட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மசாலா படம் தான். அப்போ நீங்கள் அரசியல் ரீதியாக ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ விஜயகாந்த் மாதிரியோ தன்னுடைய திரைப்படத்தை தன்னுடைய அரசியலுக்கு வந்து அவர் பயன்படுத்தவே இல்லை. அது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். ஸோ இனிமேலாவது, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 2026 அவருக்கு ஒரு வெற்றி, அவர் நினைத்த வெற்றி கிடைக்கல அப்படின்னா 2031 வரைக்குமாவது சினிமாவில் வந்து அவர் கண்டினியூ பண்ணி அந்த 5 வருடங்களிலும் ஒரு அரசியல் ரீதியான படங்களில் நடித்தால் அந்த 31 தேர்தலில் அவருக்கு ஒரு பெரிய அது வந்து ஒரு பலனை கொடுக்கும். ஸோ அதை செய்வார் நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைவா ஒரு கேள்வி, நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலன்னா அழுத்தி சொல்றீங்க இல்லையா? அவர் எதிர்பார்க்கிற வெற்றி வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஆட்சி அமைக்க வரலன்னா அவர் வந்து நடிக்க வந்துடுவார், அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, அதுதான் அவரே சொன்னது. பாத்தீங்கன்னா 234 தொகுதியிலேயே தனித்து நின்று அறுதி பெரும்பான்மையோட நம்ம ஆட்சியை பிடிக்கணுங்கிறது அவருடைய வார்த்தையிலிருந்து வந்த விஷயம். பட் அது வந்து 2026 தேர்தலில் சாத்தியம் இல்லைங்கிறது இப்ப நம்மை போன்றவர்களுக்கு தெரியுது. ஸோ அப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பட்சம் நிச்சயமாக விஜய்க்கு வந்து அது அதிர்ச்சியாக தான் இருக்கும். இன்னொன்று, அப்படி ஒரு வெற்றி கிடைக்காத பட்சம் நீங்கள் அடுத்த 5 வருஷம் வந்து அரசியல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் சினிமாவுடைய வருவாயை இழந்து, சினிமாவுடைய மாசம் இழந்து நீங்கள் வெறுமனே 5 வருஷம் அறிக்கை விட்டுக்கிட்டே உட்காந்துருக்க முடியாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல். அந்த கட்சியே பார்த்தீங்கன்னா ஒரு தேங்கி போகிற ஆபத்தெல்லாம் இருக்குது. அப்போ என்னன்னா, உங்களுடைய ரசிகர்களை, உங்கள் தொண்டர்களை நீங்கள் உற்சாகமாக வச்சுக்கணும் அப்படின்னா சினிமா தான் ஒரே வழி. அந்த சினிமாவிலும் அரசியலை தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய ரசிகர்களுக்கும் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும், அவர்களுடைய தொண்டர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஸோ அதை தான் நான் அந்த வார்த்தையில் குறிப்பிட்டேன். நன்றி. ரொம்ப நன்றி.